எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி குழம்பு வைக்க போகிறேன். வச்சேன்னா காட்டுறேன். இப்போ கோழியை போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடும் கடையில். குழம்புக்கு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்புங்கிறதுனால செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். இப்போ பட்டை, இலை, சோம்பு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மசாலா இருக்கு இல்லையா, நாட்டுக்கோழி வறுவலுக்கான மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத நாட்டுக்கோழி வறுவல் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது புதினா ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை அப்படியே காம்போடே போடுவோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி அப்படியே கட் பண்ண தக்காளியை அப்படியே புளிஞ்சு விட்டு போடுறோம். அதில் இப்போ வெங்காயம்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நம்ம முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்கும். அதனால தான் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி அதையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நாட்டுக்கோழி வறுவல் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. இப்போ இதை நம்ம மசாலாவை அதில் ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக தான் போட்டிருப்போம். இப்போ மொத்தமாக உள்ள மசாலா கறிக்கான உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலா தான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கான முக்கியமான மசாலா இதுதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மசாலாஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுலேயே தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேகணும். நல்லா அந்த மசாலாலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஊறி நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ நமக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும்.
கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நல்லா கொதிக்குது. பயங்கர வாசனையாக இருக்கு. இங்கேயே எல்லாம் அந்த மசாலா தான், அந்த சீக்ரெட் மசாலா தான். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சும்மா ஒரு 3 ட்ராப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலுமிச்சை பழசாறு ஆட் பண்ணிக்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக, அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கமன்னு இருக்குது. அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சாதங்கிறத விட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.